விருச்சிக ராசி நேயர்களுக்கான நாள் என்னென்ன நாள் உங்களுக்கு சிறந்த நாட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமை ஒண்ணுதான் விருச்சிக ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம். சரி, இந்த இவங்களுக்கு என்ன அதிபதினா செவ்வாய். செவ்வாய் இதுல என்னென்ன கிடைக்கும்? நிலம் வாங்கலாம். அடுத்தது ஆற்றல் மற்றும் திறமை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நிலம், லேண்ட், ரொம்ப லாபம் கிடைக்கும். லேண்ட் வாங்கி விற்கலாம். பயங்கரமான லாபம் விருச்சிக ராசிகளுக்கு. சரி, எனக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா சாதாரண ஆளா தானே இருக்கேன், எனக்கு ஆற்றலும் இல்லை திறமை இல்லை. நீங்க என்னடா விருச்சிக ராசிக்கு ஆற்றல் இருக்கு திறமை இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, உக்காந்தா எப்படி கிடைக்கும்? உட்கார்ந்தா எப்படி கிடைக்கும்? ஆற்றல் திறமை இருக்கு உங்களுக்குள்ள. ஆமா, நான் வேலைக்கு போறேன் சாமி, வேலைக்கு போறேன், எனக்கு ஆற்றல் இருக்குங்கிறீங்க, திறமை இருக்குங்க, ஒண்ணு எங்க ஆபீஸ்ல கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணலாம்? நானும் ரொம்ப நாளா லேண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசை. நீங்க என்னன்னா லேண்ட் இருக்குன்றீங்க. உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு என்னது இருக்கு? கிடைக்கலையா? பரிகாரத்தை பண்ணுங்க. என்ன பரிகாரம்? செவ்வாய் அங்காரகன். அங்காரகன்னா முருகப்பெருமான ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் போய் முருகப்பெருமானுடைய சன்னதியிலே முருகப்பெருமானை சேவித்து 18 சுத்து சுத்தணும். ஒவ்வொரு ட்ரிப்பும் 18 சுத்து. என்ன மந்திரம்? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இது மட்டும் சொல்லுங்க. முருகனுக்கு அரோகரா, அவ்வளவுதான். முருகனுக்கு அரோகரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லலாம். அல்லது முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அந்த 18 சுத்துமே சொல்லிக்கிட்டே சுத்தணும். செல்போன் பார்க்கறது, அந்த செல்போன் பார்த்துட்டே சுத்தது இதெல்லாம் கிடையாது. மனசார முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு, எனக்கு ஒரு லேண்ட் வேணும், நான் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முருகப்பெருமானை நினைத்து கொண்டு முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டே நீங்க ஒரு 18 சுத்து சுத்துங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடே கண்டிப்பா கிடைக்கும். எப்படியாவது ஒரு பணம் புரட்டி வாங்கிடுவீங்க. அப்ப என்ன பண்ணோம்? நிலம் உங்களுக்கு அதாவது விருச்சிக ராசினாலே செவ்வாய்க்கு நிலம்தான். சோ உங்களுக்கு லேண்டு கிடைக்கும். நீங்க லேண்டு வாங்கலாம், வாங்கி வீடு கட்டலாம். அடுத்தது ஆற்றல் மற்றும் திறமை. விருச்சிக ராசிக்கு நல்ல ஆற்றல் இருக்கு, நல்ல திறமை இருக்கு. இந்த ஆற்றல் திறமை எனக்கு வெளியில வரணும், வரமாட்டேங்குதே. வேலைக்கு போறேன், நல்லா வேலை பார்த்தா ரெகக்னேஷன் கிடைக்கல. எனக்கு அப்புறம் வந்தவங்க ஏதோ ஜால்ரா தட்டி அதை தட்டி இதை தட்டி எல்லாம் வாங்கி ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் போயிடுத்து. கவலை இருக்கா? நான் போங்க, விருச்சிக ராசிக்கு ஆற்றல் இருக்கு திறமை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என் திறமையை யாரும் கண்டு கொள்ளவில்லை. பரவாயில்ல, இப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை கேளுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. என்ன? நேர உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நவக்கிரகத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை 11 சுத்து சுத்தியே ஆகணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 11 சுத்து கண்டிப்பா சுத்தணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஆற்றல் திறமை எல்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி ஓடி வரும். விருச்சிக ராசியில பிறந்தவங்க செய்யக்கூடியது செவ்வாய்க்கிழமை என்ன பரிகாரம், சனிக்கிழமை என்ன பரிகாரம் சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்குங்க. லேண்டு கிடைச்சிடும். செவ்வாய்க்கிழமை அங்கார முருகனை நீங்க பிரதட்சணம் பண்ண 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 உங்களுக்கு லேண்டு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் நினைத்த நிலம், நீங்கள் கற்பனையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வீடு எல்லாம் கிடைக்கும். சனிக்கிழமை சுத்தினா என்ன கிடைக்கும்? ஆற்றல் மற்றும் திறமை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒவ்வொரு வாரமும்
நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இதை கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மேல் மேலும் வருங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க. ரொம்ப ஹாப்பியா இருங்க. குடும்பத்துல நிலம் வாங்குங்க. உங்க குடும்பத்துல ஆற்றல் மற்றும் திறமையோட சந்தோஷமா இருங்க.